கிழக்கு பகுதிகள் வறட்சியும் உணவு தட்டுப்பாடும் உண்டாகும். இவ்வருடத்தின் சித்திரை மாதம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:21 மணிக்கு சூரிய பகவான் உதயாதி நாழிகை 53:20 நாழிகைக்கு கும்ப லக்னத்தில் மகர நவாம்சத்தில் பிறப்பதால் அதிகமாக அரசியல் போராட்டம் நிகழும். தமிழக அரசியலில் அதிக பிரச்சனைகளும் குழப்பங்களும் அரசியல்வாதிகளுக்கு தூக்கமின்மையும் உண்டாகும். இவரிடம் ஜோஷ்ட சுத்த பிரதமை செவ்வாய்க்கிழமை வருவதால் வெயில் காலத்தில் அதிக அனல் காற்று வீசும். இவ்வருடம் ஆஷாச கந்த பட்சமே திங்கட்கிழமை வருவதால் நாட்டில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பெருமழை பெய்யும். இவ்வருடம் ஆஷாச கந்த நவமி வெள்ளிக்கிழமை வருவதால் பெண்கள் ஏற்றம் பெறுவர். திருமண காரியங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக காதல் திருமணங்கள் அதிகரிக்கும். மழை வளம் பெருகும். மக்கள் பசுக்கள் நன்கு இருப்பர். பால் பொருட்கள் உற்பத்தியும் பயன்பாடும் அதிகரிக்கும். சுபிட்சம் உண்டாகும். இவ்வருட ஆஷாச கந்த தசமி சனிக்கிழமை வருவதால் நாட்டில் திருட்டு பயம் அதிகரிக்கும். அதோடன் அந்நிய மதத்தினர் ஆதிக்கம் அதிகமாகும். நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் கிளர்ச்சி செய்வர். இரும்பு கரும்பு நிறப்பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். மழை வளம் குறையும். விலைவாசி ஏறும். இந்த நாட்டின் மேற்கு பகுதியில் அதிகமாக தொழில் நாசமாகும். இவ்வருடத்தில் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவர். பொது ஜனங்களில் அடக்குமுறையும் பயன்படுத்துவர். கோதுமை விலை ஏறும். பொதுவாக அனைத்து பொருட்களின் விலைவாசிகள் ஏறும். இவ்வருடம் ஆதாய விட விரயம் குறைவாக இருப்பதால் பொதுமக்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். இவ்வருடம் ஆரோக்கியத்தை விட அனாரோக்கியம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும். இவ்வருடம் ராஜபூஜித ராஜயோக குறைவாக இருப்பதால் பொதுமக்களுக்கு அரசாங்க இடையூறுகள் வரி பிரச்சனைகள் வழங்குவது குறையும். இவரிடம் சுகத்தை விட துக்கம் அதிகமாவதால் பொதுமக்களுக்கு குடும்ப குழப்ப வாழ்க்கையில் பலவிதங்களில் பிரச்சனைகளும் அதிகமாகும். பொதுவாக ஒரு குடும்பத்தின் பொருளாதார நிலை அறிய வேண்டுமானால் அக்குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் ராசிப்படி அதனதன் ஆதாய விரயங்கள் மொத்தமாக சேர்த்து கூட்டி ஆதாயம் அதிகமானால் சுப சௌக்கியம், விரயம் அதிகமானால் வீண் விரயம் ஏற்படும் என்று அறியவும். அதை போலவே ஆரோக்கியம், அனாரோக்கியம், ராஜபூஜிதம், ராஜகோபம், சுகம், துக்கம் ஆகியவை அறியலாம். அதன்படி ராசிகள் ஆதாயம் 2, விரயம் 14, ஆரோக்கியம் 3, அனாரோக்கியம் 5, ராஜபூஜிதம் 4, ராஜகோபம் 1, சுகம் 6, துக்கம் 7. ரிஷபம் துலாம் ஆதாயம் 11, விரயம் 5, ஆரோக்கியம் 7, அனாரோக்கியம் 3, ராஜபூஜிதம் 5, ராஜகோபம் 4, சுகம் 1, துக்கம் 6. மிதுனம் கன்னி ஆதாயம் 14, விரயம் 2, ஆரோக்கியம் 6, அனாரோக்கியம் 7, ராஜபூஜிதம் 3, ராஜகோபம் 5, சுகம் 4,
துக்கம் 1. கடகம் சிம்மம் 14, ஆதாயம் 14, விரயம் 8, ஆரோக்கியம் 6, அனாரோக்கியம் 7, ராஜபூஜிதம் 3, ராஜகோபம் 5, சுகம் 4, துக்கம் 1. கடகம் சிம்மம் ஆதாயம் 11, விரயம் 11, ஆரோக்கியம் 4, அனாரோக்கியம் 1, ராஜபூஜிதம் 6, ராஜகோபம் 7, சுகம் 3, துக்கம் 5. தனுசு மீனம் ஆதாயம் 5, விரயம் 5, ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 6, ராஜபூஜிதம் 7, ராஜகோபம் 3, சுகம் 5, துக்கம் 4. மகரம் கும்பம் ஆதாயம் 8, விரயம் 14, ஆரோக்கியம் 2, அனாரோக்கியம் 2, ராஜபூஜிதம் 2, ராஜகோபம் 2, சுகம் 2, துக்கம் 2. இதில் முன்பு சொன்னபோல எந்த விஷயங்களில் அதிகமாக பலன் இருக்கிறதோ குறைவாக பலன் இருக்கிறதோ எதுவானாலும் நாம் தினைக்கும் வழிபடக்கூடிய குலதெய்வம் கருப்பசாமி வழிபாட்டினால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யலாம் என்பது ஜோதிட கருத்து. அதனால் இந்த பஞ்சாங்கத்தின்படி இந்த வருடம் நல்ல மழை ஆரோக்கியம் இருக்கும், மக்கள் சுபிச்சமாக இருப்பா. அதனால் நாம் தினைக்கும் இறை வழிபாட்டை பண்ணணும். பஞ்சாங்கப்படி நான் பொதுக்குறி சொன்னதுக்கு ஒத்துப்போகுதா? எல்லாத்தையும் காத்து தார, மணல் காத்து வீச, மழை பொழிய வைக்கிற, செல்வாக்கு உண்டாக்க வைக்கிற, விரைய செலவு வந்தால வருமானத்தை உயர்த்தி ஈடு செய்வேன், கல்வி வளம் பெருகும், அதர்மம் அழியு, தர்மம் ஓங்கி வரும், ஜெயித்து கொடுக்கலாமா? பொன் பொருள் ஆவரணங்கள் பூரா விலைவாசி எப்படி இருக்குங்க? ஏற்றமா இறக்குமா? ஏறும், நிரந்தரம் இருக்காது, இறக்கி கொடுத்துருவேன். சரி.